ஒரு வழியா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக அரியணையில் உட்காந்துட்டாரு. தன்னோட அறுதி பெரும்பான்மையும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்காக தளபதி விஜய் அவர்களுக்காக 144 பேர் ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு அவரோட இந்த நல்லாட்சியை தொடரணும் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மாநாட்டை போட்டாரு, கூட்டத்தை கூட்டினாரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிச்சாரு. எலெக்ஷனை சந்திச்சாங்க. தேர்தல் முடிவுகள் வந்துச்சு. 108 தொகுதியில தனிப்பெரும் கட்சியை கைப்பற்றி முதல்வர் அரியணையிலையும் பல போராட்டங்களுக்கு பிறகு உட்காந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சில பேருக்கு தோணலாம், சரி என்னடா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு, இவ்வளோ ஈஸியாக இந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துட்டாரு, இந்த அரசியல் பின்புலம் இல்லை, கட்சியில் இருக்க யாரும் பெரிய ஆளுங்க கிடையாது, யாருக்கும் எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, ஆனாலும் 2 வருஷத்துக்குள்ள ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் எல்லாம் வியந்து பார்த்துட்டுலாம் இருக்காங்க இல்லையா. இது அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் நடந்துடல. நமக்கு வேணா பார்க்குறவங்களுக்கு வேணா ஏதோ ஒரு காலேஜ் திடீர்னு ஒருத்தர் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பணம் இருந்தது, செலவு பண்ணாங்க, காலேஜ் கட்டினாங்க, பிரின்சிபல் சீட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு தளபதி. இதுவே வேற எந்த மனுஷனுக்கும் இந்த விஷயம் இவ்வளோ ஈஸியாக சாத்தியமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது நமக்கு வேணா வெறும் 2.5 வருஷ உழைப்பா மட்டும்தான் தெரியலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 30 வருஷமா தளபதி விஜய் அவர்கள் தன்னோட உழைப்பை போட்டிருக்காரு. எப்போ அந்த மனுஷன் சினிமாவுக்குள்ள காலடியை எடுத்து வச்சாரோ, நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்துல காலடி எடுத்து வச்சாரோ, அன்னையிலிருந்து அவர் அரசியலுக்குள்ள மக்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அரசியலுக்குள்ள வர்றதுக்கான எல்லா விதைகளையும் போட்டுட்டு வந்துட்டே இருந்திருக்காரு, படிப்படியா ஒவ்வொரு இடத்துலையுமே. 30 வருஷ உழைப்பு. அதனாலதான் அந்த மனுஷனை இன்னைக்கு எவ்வளவு சதி நடந்தாலும் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் மக்கள் அவரோட கையை பிடிச்சி தன்னோட வீட்டில் ஒருத்தரா அண்ணனா, தம்பியா, மகனா, பிள்ளையா, மாமாவா நினைச்சு சின்ன குழந்தையிலிருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் அவரோட தன்னோட குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சு இன்னைக்கு முதல்வர் சீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய எளிமையான சீட்லாம் கிடையாதுங்க. வந்தாங்க போனாங்க அப்படி அந்த சேர்ல உட்காந்துடலாம் அப்படின்ற சீட்லாம் கிடையாது முதல்வர் சீட் அப்படின்றதெல்லாம். அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. 75 வருஷமா 2 கட்சிங்க மாத்தி மாத்தி போராடி மண்டிட்டு கிடக்குறாங்க அந்த சீட்டுக்காக. அது போக இன்னும் எவ்வளோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் அந்த சீட்டுக்காக, அந்த அரியணைக்காக ஏங்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா மக்கள் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ வருஷமா காத்திருந்து தளபதி விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அந்த அரியணையில் உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த மனுஷனோட உழைப்புன்றது அவ்வளோ எளிமையான ஒன்று கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த மனுஷன் ஒரு கடின உழைப்பை போட்டிருக்காரு. தன்னோட சொந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மக்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு இந்த மக்களுக்காக நல்லதை செய்யணும்டா அப்படின்னு சொல்லி இந்த களத்தில் அந்த அரியணையில் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. மக்களின் முதல்வராக உட்காந்துருக்காரு. நம்ம வீட்டில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஒரு அரசியல் தளபதி விஜய் அவர்கள் செய்ய போறாரு. நம்ம எல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதுக்கு மேலே ஒரு அரசியல், நமக்கெல்லாம் ஒரு புதுமையான அரசியலை கொடுக்க வந்திருக்காரு. இந்த 2-3 நாளாக அந்த மனுஷன் செஞ்ச சில விஷயங்களை பார்த்தே மக்கள் வீழ்ந்து போயிருக்காங்க. ஈவன் எதிர்கட்சிங்க கூட அவரை பாராட்டும் விதமாக சில செயல்களை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த 5 வருஷத்துல பாருங்க தமிழ்நாடு எவ்வளவு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த நாட்டு மக்களும் இந்த நாடும் சந்திக்க போகுது அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்கூட பொறுத்து தான் பார்க்க போறோம். ஸோ சில பேர் நமக்கு மேல இன்னும் வன்மங்களை பரப்பிட்டு தான் இருப்பாங்க, சில பொய்யான அவதூறுகளை பரப்பிட்டு தான் இருப்பாங்க, அவங்க வாய்க்கு வந்தபடி சில தகவல்களை எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேணாம். மக்கள் பணியில் நம்ம ஈடுபடுவோம். கான்ஃபிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.